இப்போ விஜய் அண்ணா வந்து கேட்டா விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஈழத்தமிழரை பத்தி பேசவே இல்லை, ஏன்னா அவர் வந்து அதை வாக்கா மாத்த நினைக்கல அப்படிங்கிறாங்க. நாங்க வாக்கா மாத்துறதுக்கு நினைச்சிருந்தோம்னா ஈழத்தமிழர்களை பத்தி எல்லா இடத்துலயும் பேசி 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 எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்திருப்போம். பட் நாங்க ஈழத்தமிழர்களோட கஷ்டத்தை சொல்றோம், இந்த விழா வைக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது எங்களுக்கு. கரெக்டுங்களா? அதை வழியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எங்களோட தாட்டு. இது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து ஒரு சீக்கிரமா பரவுறது கிடையாது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த தேர்தல் தோல்வி எந்த நீங்க பாக்குறீங்க ப்ரோ? அதாவது எப்படின்னா, இப்ப என்னையவே எடுத்துக்கோங்களேன். நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் சேர்ந்தது கட்சியில. ஓகேங்களா? தேர்தலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு எடுக்கும் போது அண்ணன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு தான் உள்ள வந்தது. பட் அந்த தேர்தல் தோல்வி வந்து எங்களை இது வரைக்கும் வர வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தெளிவா இருக்காரு ஒருத்தர், இவருக்கு ஏன் வந்து வாக்கு போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த தேர்தல் தோல்வி வந்து எங்க எல்லாத்தையும் ஊக்கம் தான் படுத்திருக்கே தவிர யாரையுமே வந்து கீழே கொண்டு போகல. திருப்பூர் மாவட்டம் பாத்தீங்க, அங்க போராட்டத்துல நாங்கெல்லாம் இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னும் தூண்டுது. இது இன்னும் வந்து நிறைய பேர் தப்பான பாதையில போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சரிப்படுத்துறதுக்கு நினைக்கிறோம். ப்ரோ, ஏத்துறதுக்கான வாய்ப்புன்னா நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா விஜய் அவர் சிஎம் விஜய் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் கான்க்யூர் பண்ணிட்டாரு. ஆனா அது வந்து நான் தப்புன்னு சொல்ல கிடையாது, அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இளைஞர் கையில போன் தான் இருக்கு, அவங்க யாரும் நிமிந்து கூட பாக்குறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி பிக்கப் பண்ணி ஆகணும். நம்ம கொஞ்சம் பிஹைண்ட்ல இருக்கோம் அப்படின்னு தெரியுது. அது வந்து நம்ம நல்லது நிறைய பண்றோம், பட் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ அதை சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறோம்.